Hi students, welcome to my channel. So in the video பார்த்தீங்க அப்படின்னா 12th standard English half yearly examக்கான very important questions தான் பார்க்க போறோம். Important question answer, important ERC questions, important paragraph. So 5 மார்க்ல எதெல்லாம் கேட்பாங்க, அந்த 7 into 5 35 லாஸ்டா ஒரு 7 5 மார்க் கேட்பாங்களே 7 5 மார்க். ஸோ அதில் வந்து எதெல்லாம் படிக்கணும், எப்படி படித்தா அதில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம், அண்ட் ஒன் வேர்டு எப்படி படிக்கிறது, ஸோ பல டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ரெண்டாவது இந்த வீடியோவில் நான் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு சில டிப்ஸும் சொல்ல போகிறேன், இங்கிலீஷில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாட்டி வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதில் நான் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஜனவரி மந்த்லேருந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷுக்கு நான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்ன சார் மேஜர் சப்ஜெக்ட் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க, ஸோ லாங்குவேஜுக்கும் அப்லோட் பண்ணுங்கன்னு. லாங்குவேஜ் தமிழுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கையிலே இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணிட்டேன் தமிழுக்கு. நான் ஏன் இங்கிலீஷுக்கு கொஞ்சம் டிலே பண்ணேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ரெண்டாவது இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினும் எப்படி எழுதுறதுன்னு ஒரு ஐடியா வந்து நான் அதில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். பப்ளிக் எக்ஸாமுக்கு கன்ஃபார்ம் அந்த 90 out of 90 அட்லீஸ்ட் 85 எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சிட்டு ஹாஃப் இயர்லி லீவில் இருப்பீங்களா, ஸோ அப்போ நான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், பார்ட் 2ல் செக்ஷன் 1ல் வந்து என்ன கேட்பாங்கன்னா இஆர்சி கொஷின் நம்பர் 31லேருந்து 33 வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு 3 மார்க் பார்ட்டு தான் இது இந்த 3 மார்க் ப்ரோஸ்லேருந்து கேட்குற கொஷின் ஆன்சர். ஸோ அதெல்லாம் வந்து சொல்ல போகிறேன். இந்த இஆர்சியை பொறுத்தளவில் நான் சொல்கிற ஒரு 3 போயத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 3 போயத்தை மட்டும் தரவாக படிச்சுங்க. ஸோ அதில் தான் மோஸ்ட்லி இஆர்சி கொஷின் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து த கேஸ்டில் படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவர் காசியானா ட்ரீ படிச்சுக்கோங்க. அடுத்தது உலீசஸ் படிச்சுக்கோங்க. இது 3 மட்டும் போதும், இதுலேருந்து மோஸ்ட்லி கேட்டுருவாங்க. ரெண்டாவது ஒரு ஆப்ஷனலாக படிக்க முடிஞ்சுது அப்படின்னா இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப், இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதர்வைஸ் ஃபஸ்ட்டு சொன்ன 3லேருந்து மேக்ஸிமம் இது வரைக்கும் நான் அனாலிஸ் பண்ண வரைக்கும் நான் நிறைய கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தேன். ஏன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறோம் அப்படின்னா அது 100% இம்பார்ட்டண்ட்டா, இது கன்ஃபார்ம் கேட்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அவ்வளோ சீக்கிரத்தில் இது இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட மாட்டோம். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நான் பல ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே வச்சு செக் பண்ணிவிட்டு எடுத்த கொஷின் பேப்பர் தான் இது, கொஷின் தான் இது. ஸோ அதனால் இதை நீங்கள் தைரியமாக படிக்கலாம். இதெல்லாம் இஆர்சியில் பார்த்துக்கோங்க. அடுத்தது செக்ஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோஸில் அந்த 3 மார்க் கொஷின் வந்து கேட்பாங்க 34லேருந்து 36 வரைக்கும். ஸோ இதை பொறுத்தவரை நிறையா கொஷின்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் கொஷின் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஷின்ஸ் கிட்ட இருக்குது. இந்த 25 கொஷினாக நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்குனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஷின். பட் நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணுற வீடியோவில் டாப் 15 கொஷின் 15 3 மார்க் சொல்லுவேன். அந்த 15 3 மார்க்லேருந்து நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அந்த 2 3 மார்க் வந்து வந்துடும். ஸோ அதுக்குலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜான்வரி மந்த்லேருந்து, ஜான்வரி கூட சொல்ல முடியாது, டிசம்பரில் நீங்கள் ஒன்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் 22 முடிஞ்ச உடனே ஒரு 2 நாள் கேப் விட்டுட்டு 25லேருந்து நம்ம அதுக்கான பப்ளிக் எக்ஸாமுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் லிங்க், இதுக்கான பிடிஎஃப் லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் பிடிஎஃபை. பட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா எந்தெந்த கொஷின்லாம் எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு. ஏன்னா இங்கிலீஷை பொறுத்தவரை டேரக்ட் கொஷின் மீன்ஸ் நம்ம சொல்கிறது அப்படியே வரும்னு எப்போவுமே சொல்ல முடியாது. இந்த இஆர்சி இதெல்லாம் வந்துடும், இஆர்சி பேராகிராஃப் 3 மார்க்லாம் வந்துடும். அந்த கிராமர் பார்ட்டு, கிராமர் செக்ஷன் அதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது அப்படியே டேரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க நிறையா மாடலில் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்கு. ஸோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு டைலாக் ரைட்டிங் கேட்பாங்க, பை சார்ட் கொஷின், பார் சார்ட் கொஷின். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. எப்படின்னா அப்போ பை சார்ட்டுங்கிறப்போ ஒரு பை சார்ட் கொடுத்து, ஸோ அதில் இத்தனை பர்சன்டேஜ் அது பார் சார்ட் ஒரு சப்ஜெக்ட், அல்ஜிப்ராவில் இத்தனை பர்சன்டேஜ், ஃபிசிக்ஸ் இத்தனை பர்சன்டேஜ், அந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ இதிலேருந்து அவங்க அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பை சார்ட், பவர் சார்ட் கொஷின்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரைபிங் ப்ராசஸ் ஒன்று கேட்பாங்க. டிஸ்கிரைபிங் ப்ராசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டீ போடுறது எப்படி, டீ மேக்கிங் டீ, அந்த ஒரு கப் டீ போடுறதுக்கான ப்ராசஸ்ஸு, இல்லை அப்படின்னா லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், ஆப்பிள் ஜூஸ், அந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸ், டிஸ்கிரைபிங் ப்ராசஸ் ஏதாவது நம்ம மேக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னா நான் நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபை இதில் வந்து எப்படி கேட்பாங்க, எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி கேட்டால் எப்படி எழுதணும், இப்போ டீ போடுறதுனா எப்படி எழுதணும், நமக்கு சப்போஸ் நமக்கு எதுவுமே தெரில, ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும் 7 5 மார்க்கில் 7மே தெரிலன்னு வச்சுக்கோங்க. அப்படி தெரியாமல் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் தெரில அப்படின்னா நம்ம அந்த 7மே அட்டன் பண்ணாமல் வரணுமா, அப்படிலாம் வரக்கூடாது. கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம 7லேயும் 5 முழுசாக 35 மார்க் வாங்கலாம். அப்படி இல்லைனாலும் கொஷினுக்கு 2 மார்க் அப்படிங்கிற விதத்தில் ஒரு 14 மார்க் 15 மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும் ஒன்றுமே தெரியாமல். ஸோ அதெல்லாம் நான் டிப்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.
ஸோ அடுத்தது இதில் வேறு என்னென்ன கேட்பாங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்பாங்க. வேறு வந்து அந்த நோட்டீஸ் ரைட்டிங் கேட்பாங்க. நோட்டீஸ் ரைட்டிங் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எ நியூஸ் ஹெட்லைன்ஸ். அவங்க வந்து ஹெட்லைன் கொடுத்துருவாங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு நியூஸ் மாதிரி நீங்கள் ஆர்டிகல் ரைட் பண்ணணும், அது பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்ட் 4 இம்பார்ட்டன்ட் செக்ஷன் 7x535. இந்த 7x535 தான் நிறைய பேர் அடி வாங்குவீங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த மார்க் கம்மியாகிறது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அந்த ஒன் வேர்டு. அடுத்தது இந்த 7x535 இதில் கூட பேராகிராஃப் மோஸ்ட்லி எல்லோரும் எழுதிருவீங்கன்னு வச்சுக்கோங்க, எதையோ படித்து. மற்ற இதில் வந்து அடி வாங்கிடுறீங்க. ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு போயம் பேராகிராஃபை பொறுத்தவரை இந்த கேஷல் படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அவர் காசியான ட்ரீ படிச்சுக்கோங்க, உலிசஸ் படிச்சுக்கோங்க. இது 3 படித்தா போதும். இதில் வந்து ஒரு பேராகிராஃப் கண்டிப்பாக வந்துடும். நான் பப்ளிக் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வெறும் 2 பேராகிராஃப் தான் சொல்லியிருப்பேன். ப்ரோஸில் 2, போயத்தில் 2, சப்ளிமெண்ட்டில் 2லேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும். சம்டைம்ஸ் 2 மேலாம் பப்ளிக் எக்ஸாமில் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு வீடியோ அப்லோட் பண்ணி சொன்னேன். இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்குனால நீங்கள் அதிகமாக படிச்சுங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நிறையா படிச்சிட்டோம்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு கொஞ்சம் கம்மியாக ரிலாக்ஸாக படிக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் அப்லோட் பண்ண 2 பேராகிராஃப் சொல்லுவேன், ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ப்ரோஸை பொறுத்தவரை ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, நைஸ் கப் ஆஃப் டீ, இது 2மே போதும். 3வது ஆப்ஷனாக வந்து இதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. பட் இது ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனாவும் நைஸ் கப் ஆஃப் டீ கண்டிப்பாக பார்த்துங்க. இது 2லேருந்து வரும். ஸோ நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் 2, அதை நான் இப்போ பாருங்கள். ஸோ அடுத்தது சப்ளிமெண்ட்ரியை பொறுத்தவரை லைஃப் ஆஃப் பை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த மிட் நைட் விசிட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மிட் நைட் விசிட்டர்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் கேட்பாங்க. அதாவது ஒரு பேராகிராஃப் மாதிரி ஜென்ரலாக ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ஸோ அதுலேருந்து வந்து நோட் ஆர் சம்மரிஸ் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்துங்க. ஸோ அடுத்தது வந்து லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க. பயோடேட்டா, அந்த மாதிரி பயோடேட்டா ரெஸ்யூம் மேக் பண்ணுறது. ஒரு ஒர்க்குக்கு வந்து நம்ம ரெஸ்யூம் மேக் பண்ணோம்ல, நம்மளோட நேம், ஸ்டாண்டர்ட் என்னது, ஸோ அது எல்லாத்தையுமே போட்டு அந்த மாதிரி இது. ஸோ அது வந்து பார்த்துங்க. அது ஸ்பாட் ஏரர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் பார்த்துங்க. ஸ்பாட் ஏரர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்பாட் ஏரருக்கு தனியாக ஒரு வீடியோ வேணுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பாட் ஏரர் 5 மார்க் 5க்கு 5 வாங்குறது எப்படின்னு. ஸோ நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் வித் த ஃபீல்டு கிவன் பிலோ. அது வந்து ஒரு கொஷின் சூஸ் இது இது மாதிரி இருக்கும், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். ப்ராக்கெட்டில் வந்து அப்ராப்ரியேட் ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் வந்து சூஸ் பண்ணி எழுதணும், ஓகே. தட் இஸ் த கொஸ்டின். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் ERC கொஸ்டின் அண்ட் 5 more questions. ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ரியலி என்ஜாயிங் திஸ் வீடியோ அண்ட் வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தமிழுக்கு நான் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2மே பாருங்கள், 2லேயும் சேம் கொஸ்டின் தான் சொல்லியிருப்பேன். பட் ஒரு சில டிப்ஸ்லாம் நான் என்ன தான் கொஸ்டின், ஏன்னா இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் ஃபுல் போர்ஷன் தான், பப்ளிக்கும் ஃபுல் போர்ஷன் தான். ஸோ ஹாஃப் இயர்லிக்கும் நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் தான் பப்ளிக்கும் சொல்ல போகிறேன். பட் பப்ளிக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் டைத்தில் தான் படிக்கவே ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட போய் அவ்வளோ சொல்ல முடியாது. பட் இப்போ நம்மக்கிட்ட டைம் இருக்குது. டைம் இருக்குல்லையே நான் கம்மியாக சொல்லிவிட்டு உங்களை மக்கா நான் விரும்பலை. ஸோ இப்போ நீங்கள் அதிகமாக படிங்க. அதிகமானா எப்படி அதிகமாக சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு படிங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் வந்து ரொம்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் நான் சொல்லுவேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அப்போ வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா. அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் நான் இது வரைக்கும் 12th தமிழ் அப்லோட் பண்ணிட்டேன். நவ் இங்கிலீஷ் ஆல்சோ டன். அண்டு மேத்தமெட்டிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். கெமிஸ்ட்ரி ஆல்சோ அப்லோட் பண்ணிட்டேன். கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷினும் அப்லோட் பண்ணிட்டேன். லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு காமர்ஸ், பயாலஜி இதெல்லாம் தான் அப்லோட் பண்ணணும். மீது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஐ டன். அண்ட் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்ஸையும் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.